நீங்க தெலுங்கு தேசியத்தை ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது எங்க கம்யூனிட்டி காலேஜ் தான். தெலுங்கு மைனாரிட்டிக்கு நான் யார்கிட்டையும் காசு வாங்கல, தரதாக மூப்பனார் சொன்னார். 2-3 முறை கூட கொடுத்துட சொல்லி பொருளாளர்கிட்ட கொடுத்து சொன்னார். சரிங்க சரி அப்படின்னாரு. கமர்ஷி நான் தரமா அப்படின்னா நீங்கள் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆகையினால தான் ஏன் நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம். நான் சென்னையில் நடத்தின மாநாடு இதுவரை எந்த அரசியல் கட்சியும் சென்னையில் நடத்தலை. 2 மாநாடு நடத்தினேன். ஒன்றும் டிநகரில் நடத்தினேன். அடுத்து தமிழகத்தில் எல்லாம் திராவிட தெலுங்கர்கள் ஆட்சி தான் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. மாநிலம் தமிழ் மாநிலம் இங்கே வந்து நீங்கள் வச்சிருக்கிற இந்த தெலுங்கு தேசம் பேசுறது இந்திய அளவு தெலுங்கு தேசமா இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க தெலுங்கர்களுக்கான ஒரு அமைப்பு? அதாவது தெலுங்கு தேசங்கிறதே இல்லை. இப்போ நான் அந்த கட்சியை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2016 தேர்தலுக்கு முன்னாடி நான் வந்து இணைச்சிட்டேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தலைமையில் தளபதி நம்ம பேராசிரியர் இணைச்சிட்டு தான் திமுகவில் இப்போ இல்லை திமுகவில் இணைச்சிட்டேன். அந்த ஆனால் தமிழர்களை வந்து ஒரு அமுக்கிட்டு அது மேலே ஏறி உட்கார்ற மாதிரி ஒரு இது நடக்குது. அது விஜயநகர பேரரசு ஆட்சியை வந்து நீங்க நாயக்கர் ஆட்சியில கொண்டு வரீங்களா? விஜயநகரத்துல ஆண்ட ஒரு கிருஷ்ணதேவராயர் யாரு? நாயக்கர் தானே. அது நாயக்கரா? அப்புறம் கிருஷ்ணதேவராயர் யாரு கேட்டீங்க? ராயர் பட்டமும் எங்களுக்கு உண்டு, நாயக்கர் பட்டமும் உண்டு. மோடி வந்து தெலுங்கர்னு சொன்னாங்க. ரொம்ப பேர் வந்து என்ன மோடியை தெலுங்கர்னு சொல்றீங்க, அவர் ஹிந்திக்காரன்னு சொன்னாங்க. முதன்மையான மொழி தமிழ் மொழி. இது ஆசியா கண்டத்திலேயே அதிக மக்களால் பேசப்படக்கூடிய மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி ஆகப்பட்டது மருவித்தான் இது இந்த சான்ஸ்கிரிட்டுங்கிற ஒரு திருடன் உள்ள வந்து பூந்துடுறான். எதுக்குள்ள பூந்து நீங்க இப்ப கேட்டீங்களே தெலுங்கர்கள் ஏன் நீங்க இப்படி தூக்கி பிடிக்கிறீங்கன்னு, 418 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இந்த நாயக்க மன்னர்கள் தெலுங்கர்கள் எங்கேயாவது ஒரு தவறு நடந்துச்சு, தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுங்க. நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நம்முடன் தற்பொழுது நமது அரங்கத்திற்கு வந்து நம்முடன் உரையாற்றுவதற்காக அரசியல் விமர்சகர் திமுகவின் மூத்த முன்னோடி ஐயா காமாட்சி நாயுடு அவர் வந்திருக்கார். உங்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை ஒரு நல்ல பேச்சு பொருளாகவே நிறைய உங்களை பற்றி இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய விவாதங்களில் நீங்கள் கலந்துக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தெலுங்கு தேசியத்தை ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் வந்து மதுரையில் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியை மதுரை மாவட்ட நாயுடு சங்க தலைவராக இருந்த காலத்தில் இடங்களை எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தமிழ்நாடு நாயுடு பேரவை ஆரம்பித்து அந்த காலேஜை எல்லாம் கட்டி அதுக்கப்புறம் அந்த காலேஜில் நிறைய ட்ரபுள் எல்லாம் வரும்போது கவர்மெண்ட்லேருந்து அதை மறுபடியும் பிடிங்கிட்டு வந்து நானே செக்ரட்டரியாக இருந்து அந்த காலேஜை ரன் பண்ணேன். இன்னைக்கு அந்த காலேஜில் 4000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் இருக்கு. ஒரு பல்கலைக்கழகத்தை காட்டிலும் பெரிய அளவில் இன்னைக்கு அந்த கல்லூரியை நாங்கள் நடத்துகிறோம். அது எங்கள் கம்யூனிட்டி காலேஜ் தான். தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். அந்த காலேஜில் நான் செக்ரட்டரியாக இருக்கும்போது தான் அப்போ வந்து நாயுடு சங்கம்னு வச்சா கவர்மெண்ட்டு நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எந்த கிரீவன்ஸ் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்மளே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நம்மளே வந்து நடத்தக்கூடாதுங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. அதுக்கு அதுக்கு முன்னாடி பல்வேறு அரசியல் கட்சிகளில் நிறைய நரசிம்மராவ் மதுரைக்கு வந்த மாநாடு நடத்துனது நான் தான் முழுக்க. அதே மாதிரி விருதுல வந்து மூப்பனார் கட்சி ஆரம்பித்த போது தமிழ் மாநில காங்கிரஸில் அப்போ வந்து SC ST மாநாடு தமுக்கத்தில் போட்டது நான் தான். கிட்டத்தட்ட அருணாச்சலம் அவர்கள் அருணாச்சலம் கலந்துக்கிட்டாரு. எல்லா மந்திரியுமே வந்திருந்தாங்க. எல்லாமே இருக்கு, போட்டோஸ் எல்லாம் இருக்கு என்கிட்ட. பட் அதுக்கே நான் கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா அதுக்கு செலவு, அதுக்கு ஒரு 47 லட்ச ரூபா செலவு. நான் யார்கிட்டையும் காசு வாங்கல, தரதாக மூப்பனார் சொன்னார். 2-3 முறை கூட கொடுத்துட சொல்லி பொருளாளர்கிட்ட கொடுத்து சொன்னார். சரி அப்படின்னாரு. கமர்ஷி நான் தரம்பா அப்படின்னா அந்த பொருளாளர் சரி தருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த திருடன் என் பணத்தை கொண்டு போய் SC இன்ஜினியரிங் காலேஜை வாங்கிட்டு எனக்கு கொடுத்ததா கணக்கு கட்டிட்டு போயிட்டான். சரிங்களா? அவனும் செத்து போயிட்டான். இனி அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை.
ஆகையினாலதான் ஏன் நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இந்த கட்சியினுடைய பெயரை வச்சதே என்னுடைய நண்பர் திரு சேதுராமன். சேதுராமன் அதுக்கு பின்னாடி வந்தாரு நாம காளிமுத்து. சரிங்களா? காளிமுத்து நானும் நெருங்கிய நண்பர்கள். அவரும் நானும் சேர்ந்து பேசி தான் நான் அதுல அதை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேரை செலக்ட் பண்றது எங்க அந்த நேமை செலக்ட் பண்றதுக்கு எங்க கல்லூரியில இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தொகையில்ட்ட எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கணும், நீங்க என்ன பேர் வச்சு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு வந்து 10,000 rupees தருவேன் அப்படின்னு சொன்னதுல அங்க இருக்க ஆசிரியர்கள் தான் ஒவ்வொரு பேரா எழுதி கொடுத்தாங்க. அதுல 3 பேர் எழுதி கொடுத்ததுல காளிமுத்து இந்த பேரை செலக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட கொண்டு காட்டினேன், நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவரு பாராட்டினாரு. சரின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சோம். நான் சென்னையில நடத்தின மாநாடு இதுவரை எந்த அரசியல் கட்சியும் சென்னையில நடத்தல. 2 மாநாடு நடத்தினேன். ஒன்று டிநகர்ல நடத்தினேன். அடுத்து தமிழகத்தில் எல்லாம் திராவிட தெலுங்கர்கள் ஆட்சி தான் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் பீச்சில் மாநாடு போட்டேன் 2001. அந்த மாநாடை பார்த்துட்டு தான் ஜெயலலிதா வந்து நீங்க எனக்கு வரணும்னா, அண்ணன் தான் என்னை கூப்பிட்டோம், நீங்க வரணும்னா நீங்க நம்ம தெலுங்குல தான் பேசும். ஆமா, அவங்க அதனால எனக்கு வந்து மாநில மொழிகள் தெரிஞ்சவங்க, கன்னடம், எனக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, தெலுங்கரை அப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க, அதுதான் காரணம். அடிப்பில்ல அவங்க தெலுங்கு பிராமணர் தானே. தெலுங்கு பிராமின் அதில் எனக்கு தெரிஞ்ச வரை, என்னுடைய அறிவு வரை அப்படித்தான். தெலுங்கு பிராமின் தான். கன்னடம், பட் கன்னடத்துக்காரங்களா இருந்தாலும் தெலுங்கு பிராமின் அவங்க. பட் 2வது சோபன் பாபுடைய மனைவியா இருந்ததுனால அவங்க வந்து என் கூட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அது எல்லாரும் அதிமுகல இருக்க உயர்மட்ட தலைவர்கள் எல்லாம் தெரியும் என்னை பத்தி. ஏதோ போச்சுங்க, இப்ப அதெல்லாம் பேசி கடந்த கால வரலாறுங்கய்யா. நிச்சயமா நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு முன்னாடி ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க திரும்ப சொன்னீங்க, மிக்க நன்றி. நான் என்ன கேட்குறீங்கன்னா, தமிழ்நாடு என்பது ஒரு தனி மாநிலம், தமிழ் மாநிலம். இங்க வந்து நீங்க வச்சிருக்கிற அந்த தெலுங்கு தேசம் பேசுறது இந்திய அளவு தெலுங்கு தேசமா இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க தெலுங்கர்களுக்கான ஒரு அமைப்பு? அதாவது தெலுங்கு தேசங்கிறதே இல்லை. இப்ப நான் அந்த கட்சியை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல 2016 தேர்தலுக்கு முன்னாடி நான் வந்து இணைச்சிட்டேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தலைமையில தளபதி நம்ம பேராசிரியர் இணைச்சிட்டு தான் திமுகவுல இப்ப இல்ல திமுகல இணைச்சிட்டேன் அந்த கட்சி. ஆனா இன்னும் தூக்கி பிடிக்கிறீங்களே தெலுங்கு சொல்றேன் சார். ஏங்க என் தாய்மொழியை நான் தூக்கி பிடிக்காம நீங்களா? நாங்க உங்களை தமிழ்நாட்டில் வாழ்ற தெலுங்கு பேசுறாங்க அனைத்து மக்களையும் நாங்க எங்களுடைய உறவினர்கள் அப்படிதான் பாக்குறோம். இங்க என்னன்னா சமீப உங்க பேச்சு எப்படின்னா, எங்களுக்கு ஒரு என்னன்னா, எல்லா மாநிலங்களும் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த மொழி தாய்மொழியை கொண்டவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இதுல எந்த சந்தேகம் இல்லை. கேரளாவை எடுத்துக்கோங்க, கர்நாடகா எடுத்துக்கோங்க, ஆந்திரா எடுத்துக்கங்க, இந்தியா முழுவதும் எடுத்துக்க, உலகம் முழுவதும் எடுத்துக்கோங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது கூட தவறு இல்லை. அந்த மக்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை நீங்க தேடி போறீங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆனால் தமிழர்களை வந்து ஒரு அமுக்கிட்டு அது மேல ஏறி உட்கார்ற மாதிரி ஒரு இது நடக்குது. அது சரி. தமிழகத்துல மதுரையை தலைநகரமா கொண்டு 38 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த ஒரு மன்னனை சொல்லுங்க. 38 காலம் என்ன? எனக்கு திருமலை நாயக்கர் நினைக்கிறேன் 1500. திருமலை நாயக்கர் ஒருத்தர் தான் 38 ஆண்டு காலம் ஆட்சி கண்டினியூவா பண்ணாரு. ஆக மொத்தம் நாயக்கர்களுடைய ஆட்சி 418 ஆண்டு காலம். இங்க 18 ஆண்டு காலம் நாயக்கருடைய ஆட்சி. நாயக்கர் ஆட்சியை சொல்றீங்களா இல்ல மொத்தமே விஜயநகர பேரரசு ஆட்சியை சேர்த்து சொல்றீங்களா? விஜயநகர பேரரசு ஆட்சியை வந்து நீங்க நாயக்கர் ஆட்சியில கொண்டு வரீங்களா? விஜயநகரத்துல ஆண்ட கிருஷ்ணதேவராயர் யாரு? நாயக்கர் தானே. அது நாயக்கரா? அப்புறம் கிருஷ்ணதேவராயர் யாருன்னு கேட்டீங்க. ராயர் பட்டமும் எங்களுக்கு உண்டு, நாயக்கர் பட்டமும் உண்டு, நாயுடு பட்டமும் உண்டு, எல்லாம் உண்டு, ராவு பட்டமும் உண்டு. இல்ல, நான் அறிந்த வரை வந்து அவங்க வந்து கொண்ட வீடு ஆரவீடு மரபை சேர்ந்தவர்கள் நினைக்கிறேன். இல்ல ஆரவீடு என்பது கர்நாடகா அப்படின்னா. இங்க பாருங்க, கர்நாடகா வைசாளர்கள் அதாவது கர்நாடகாவையும் ஆட்சி பண்ணாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகா தென் மாநிலம் ஓரளவுக்கு நீங்க கணிசம் உண்மைதான். தென் மாநிலங்கள் அளவுக்கு ஆட்சி செஞ்சாங்க. தென் மாநிலங்கள் மட்டும் இல்லையா,
அங்க வந்து மும்பைல ஒரு போர்ஷன், அதுக்கப்புறம் ஒரிஷா, சரி. அதுக்கப்புறம் அந்த அப்ப இருந்த மும்பை தான் குஜராத். ஆமா, அந்த குஜராத் ஒரே மாநிலமா நான் ஏற்கனவே 1956 நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதாவது நான் அப்பவுமே என்ன சொன்னேன்னா, மோடி வந்து தெலுங்கர்னு சொன்னேன். ரொம்ப பேர் வந்து என்ன மோடியை தெலுங்குன்னு சொல்றீங்க, அவர் ஹிந்திக்காரன்னு சொன்னாங்க. ஆனா ஹிஸ்டரி படிச்ச எனக்கு தான் தெரியும் அவர் தெலுங்கனா அவர் ஹிந்திக்காரனா அப்படின்னு. எந்த அடிப்படையில் அவர் தெலுங்குன்னு சொல்றீங்க? தெலுங்கர்னா அந்த தாய்மொழி தெலுங்கா குஜராத்தா? தாய்மொழி தெலுங்கு. குஜராத்தி எப்படி நீங்க இங்க வந்து சார் இங்க பாருங்க, குஜராத்திங்கிறது இதெல்லாம் ஒரு மொழியில வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முதன்மையான மொழி தமிழ் மொழி. இது ஆசியா கண்டத்திலேயே அதிக மக்களால் பேசப்படக்கூடிய மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி ஆகப்பட்டது மருவி தான் இது இந்த சான்ஸ்கிரிட்டுங்கிற ஒரு திருடன் உள்ள வந்து பூந்தர்றான். எதுக்குள்ள பூந்தர்றான்? தமிழுக்குள்ள பூந்தர்றான். இந்த தமிழ்ல பூந்ததுனாலதான் தெலுங்கு வருது, மலையாளம் வருது, கன்னடம் வருது, குஜராத்தி வருது, ஹிந்தி வருது. இதெல்லாம் வந்து இந்த சான்ஸ்கிரிட்னால வந்த வினைகள் தான். ஆமா, அது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோ அந்த அளவுக்கு வெவ்வேறு மொழிகளாக பிரிஞ்சிருச்சு. தாய்மொழி தமிழ், எல்லாத்துக்குமே ஆதார மொழி தமிழ். ஆதார மொழி தமிழ் தான். ரெண்டாவது 200 ஆண்டு தான் ஆகுது இந்தி மொழி வந்து. பிரிட்டிஷ்காரன் காலத்துலதான் இந்த இந்தி மொழியை ஒரு பிரிட்டிஷ்காரன் தான் கொண்டு வந்தானே தவிர இங்க இருக்கக்கூடிய இந்த RSS உடைய கைக்கூலிகள் தான் கொண்டு வரல. புரிஞ்சுக்கோங்க, இதை கொண்டுட்டு வந்ததே ஒரு பிரிட்டிஷ்காரன் தான். அவன் ஆய்வு பண்ணி எல்லாத்துக்குமான ஒரு மொழியா இருக்கணுமேனு 200 மொழியில கொலை பண்ணி 200 மொழிகள், மொத்தம் 400 மொழிகள் பேசக்கூடிய நாட்டுல ஒரு 200 மொழிகளை கொலை பண்ணி தான் இந்த இந்தியை கொண்டுட்டு வந்தான். அந்த ஆள் இன்னும் கொஞ்ச காலம் உயிரோட இருந்திருப்பான்னு சொன்னா எங்கும் இந்தி எதிலும் இந்திங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பான். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் அவனுக்கு சப்போர்ட்டா இருந்தான். புரியுதுங்களா? நீங்க இப்ப கேட்டீங்களே தெலுங்கர்கள் ஏன் நீங்க இப்படி தூக்கி பிடிக்கிறீங்கன்னு, 418 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இந்த நாயக்க மன்னர்கள் தெலுங்கர்கள் எங்கேயாவது ஒரு தவறு நடந்துச்சு, தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுங்க. ரெண்டாவது ஃபோர்ஸ் பண்ணி இது நாங்க ஆட்சி பண்றோம், நீங்க கண்டிப்பா தெலுங்குல தான் பேசணும், தமிழ் பேசக்கூடாதுன்னு எங்கேயாவது சொன்னாங்களா? ஐயா அல்ல. நீங்க இருங்க ஒரு நிமிஷம்.